Hey guys, welcome back to the channel Code with Murali. இன்னைக்கு நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இன் பைத்தான் பார்க்க போறோம். ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லெட் யூ மாடல் ரியல் திங்ஸ் as ஆப்ஜெக்ட் டேட்டா பிளஸ் பிஹேவியர். அதாவது ஒரு மாடல் நம்ம கிரியேட் பண்றோம்னா, அதாவது ஆப்ஜெக்ட்ஸை அது வந்து டேட்டா, அந்த மாடலுக்கான டேட்டாவையும் அதோட பிஹேவியரையும் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது தான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதோட யூஸ் கேசஸ், ஒரு கிளாஸஸ் எதுக்கு யூஸ் பண்றோன்றதையும் பார்ப்போம். ஹெல்பிங் ஆர்கனைஸ் கோட், அதாவது ஒரு கோட் நம்ம ரைட் பண்றோம்னா அந்த கோட் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க, அடுத்த டெவலப்பர் வந்து எப்படி அதை யூஸ் பண்றாங்க அப்படின்றதுக்கான ஒரு ஆர்கனைஸா இருக்கணும். அதுக்கு தான் இது. ஒரு கார்ன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம்னா அந்த கிளாஸ் உள்ள எத்தனை மெத்தட்ஸ் இருக்கோ அத்தனை மெத்தட்ஸும் அதுக்கான மெத்தட்ஸா எப்படி நம்ம டிஃபைன் பண்றோம், இந்த மாதிரியானதெல்லாம் வந்து டிஃபைன் பண்றதுக்கு தான் வந்து ஆர்கனைஸ். ஸோ அதுக்கு தான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரீயூஸ் பண்றது எப்படின்றத நான் வந்து அடுத்து சொல்றேன். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ இதில் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு கார் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். we all know ஒரு கார்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். இதுல வந்து ரெண்டு டைப் ஆஃப் திங்ஸ் இருக்கு. ஒன்னு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, ஒன்னு மெத்தட்ஸ் இருக்கு. ஆட்ரிபியூட்ஸ் மெத்தட்ஸ்னா இது கிளாஸ்ல சொல்றேன். ஒரு காருக்கு வந்து என்ன இருக்கும், வாட் இட் ஹாஸ், அதான் வந்து ஆட்ரிபியூட்ஸ். மெத்தட் வந்து வாட் இட் டஸ், அது என்ன பண்ணுன்றதான் வந்து இப்போ சொல்ல போறோம். வாட் இட் ஹாஸ்னா ஒரு கார் கிட்ட ப்ளூ கலர் இருக்கும், அதோட பிராண்ட் டொயோட்டா, அப்புறம் இது என்ன ஸ்பீட்ல போகும், இதெல்லாம் வந்து அதோட குறிப்பிட்ட ஆட்ரிபியூட்ஸ், அதாவது அதோட தன்மை என்னென்ன இருக்கும் அப்படின்றது. அடுத்து அதோட மெத்தட், அது என்னென்ன பண்ணும், வாட் இட் டஸ் அப்படின்னா அது ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த கார் ஆக்சிலேட் பண்ணி ஃப்ரண்ட்ல போகலாம், பிரேக் பிடிக்கலாம், ரிவர்ஸ்ல வரலாம், இதெல்லாம் வந்து அது என்னென்ன பண்ணுது. ஸோ ஒரு மெத்தடு அப்படி இல்லை ஒரு கிளாஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், அதாவது அந்த மெத்தடை குறிக்கிறதுக்கான எல்லா நுட்பங்களும் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட மெத்தட்ஸ் இருக்கும். அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த கிளாஸை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இட் டஸ், இதெல்லாம் தான் வந்து ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கான மெயின் திங்ஸ். அடுத்து ஒரு கிளாஸஸ்ன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. அதாவது கிளாஸ்ன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரினா, நம்ம இப்போ ஒரு காரோட ப்ளூ பிரிண்ட் ஒரு கம்பெனில இருக்குன்னா அந்த கம்பெனில இருக்கிற அந்த கார் ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணி தான் பல கார்களை செய்வாங்க. அதாவது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் மாற்றிப்பாங்களே தவிர அந்த காரோட ப்ளூ பிரிண்ட் கார் தான். எத்தனை விதமான கார் தான், டொயோட்டோ, நானோ, எனிதிங், டெஸ்லா, எந்த கார் எடுத்துக்கிட்டாலும் அந்த காரோட ப்ளூ பிரிண்ட் எப்படின்னா, ஒரு கார்னா அது கார் தான், ஆனால் அதில் ஒரு சில குறிப்பிட்ட சேஞ்சஸ் மட்டும் பண்ணி எலக்ட்ரிக் காரா இல்லை நார்மல் ஃபியூல் இன்ஜின் காரா அந்த மாதிரி நம்ம ஏற்ற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஒரு கிளாஸோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டு நமக்கு எப்படிலாம் டேட்டா வேணுமோ அதெல்லாம் வந்து பாஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது அந்த கிளாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ லெட்ஸ் மூவ் டு த கோட். இப்போ கோட் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துப்போம். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டோட பேசிக் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, இப்போ கிளாஸ் இது வந்து ஒரு கீவேர்டு. இது யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு கிளாஸை நம்ம டிஃபைன் பண்ண முடியும் பைத்தான்ல. அப்பதான் பைத்தான் புரிஞ்சுக்க இது ஒரு கிளாஸ்ன்றது. ஓகே, அது பக்கத்துல கார்ன்றது அந்த கிளாஸோட நேம். ஓகே, கிளாஸ் நேம் ஆர் வேரியபிள் டு டிஃபைன் அ கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதுல டெஃப்னு போட்டு இருக்கிறது எல்லாமே அந்த கிளாஸ் உள்ள மென்ஷனா இருக்க மெத்தட்ஸ். நம்ம பெரும்பாலும் இந்த டெஃப்னு போட்டு இதுக்கு வெளியே டிஃபைன் பண்ணோம்னா அது வந்து ஃபங்க்ஷனு, அதுவே கிளாஸுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து மெத்தட்னு சொல்லுவோம். அதுபோல ஒரு வேரியபிளை நம்ம வெளில கிரியேட் பண்ணாலும் அது பேர் வேரியபிள். இதுவே அந்த கிளாஸ் உள்ள டிஃபைன் பண்ணா அது பேர் ஆட்ரிபியூட்ஸ். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த கார் எக்ஸாம்பிள்ல இது பேர் ஆட்ரிபியூட்ஸ், இது பேர் மெத்தட்ஸ். இதை தான் நான் இப்போ சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டெஃப்ல வந்து இனிட்னு இருக்குல்ல, இந்த இனிட்ன்றது ஒரு தண்டர் மெத்தடு. அதாவது வென்எவர் நான் வந்து இந்த கார்ன்ற ஆப்ஜெக்ட் நான் வந்து கால் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன்னா, அதாவது இந்த ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு புது காரை கிரியேட் பண்ணேன்னா அந்த கார் கிரியேட் பண்ணும்போது இந்த குறிப்பிட்ட மெத்தட் மட்டும் கால் ஆயிடும். அந்த காரை கிரியேட் பண்ணும்போதே இந்த குறிப்பிட்ட மெத்தடு, நான் இந்த மெத்தடை கால் பண்ணவே தேவையில்ல, இந்த குறிப்பிட்ட காரை மட்டும் நான் கால் பண்ண போதும். இது எங்க தெரியுதா, அந்த காரை நான் கால் பண்ணிருக்கேன். இப்போ அதில் நான் குறிப்பிட்ட வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணிருக்கேன். அது இப்போ நான் சொல்றேன். அப்போ நான் பண்ணும்போதே இந்த இனிட்ன்ற மெத்தட் வந்து கால் ஆயிடும். ஸோ அதான் வந்து தண்டர் மெத்தடு, அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க பைத்தான்ல. ஓகே ஓகே, இது உள்ள வந்து இப்போ ஒரு 4 பேராமீட்டர் இருக்கு. இதுல பைத்தானே வந்து சொல்லுது இது பேராமீட்டர்னு.
பேராமீட்டர் இருக்கா? இந்த பேராமீட்டர்ஸ் என்னன்னா, இந்த செல்ஃபை விட்டுருங்க. அடுத்து நான் இதை சொல்றேன். செல்ஃப் மேக்குன்றது அந்த மேக் எப்போ யார் இதை மேக் பண்ணிருக்காங்கன்னு, டொயோட்டா வந்து இதை மேக் பண்ணிருக்கேன், நான் இங்கே பாஸ் பண்ணிருக்கேன். அடுத்து மாடல் இந்த கொரோலான்ற மாடல் அது. அடுத்து எந்த இயர்ல மேக் பண்றாங்கன்னா 2020 அப்படின்னு சொல்லி நான் அதை டேட் தரேன். ஓகே, நான் இந்த இடத்துல இந்த கார் ஆப்ஜெக்ட் நான் கால் பண்ணிட்டு அதுக்குள்ள நான் இப்போ இந்த டேட்டா நான் பாஸ் பண்ணா இது டைரக்டா இந்த இனிட் மெத்தடுக்கு போகும். அடுத்து இனிட் மெத்தட் கால் ஆகி இது உள்ள இருக்கிறதெல்லாம் நடக்கும். இப்போ இந்த செல்ஃப்னா என்னன்னு பார்ப்போம். செல்ஃப்ன்றது ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். அதாவது இந்த கார் ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்றேன்னா இந்த கார் ஆப்ஜெக்ட்டுக்கு அட்ரஸ் வந்து அதோட இன்ஸ்டன்ஸ். அது வந்து என்ன ஆகும், இந்த இனிட் இதை வந்து டிஃபைன் பண்ணோம். இந்த இனிட் மெத்தட், இந்த குறிப்பிட்ட இனிட் மெத்தட் வந்து இந்த காரோடையதான் அப்படின்றத குறிப்பிடுறதான். ஒரு தடவை நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதும் அதுக்கும் தனித்தனியான ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். அது செல்ஃப் கிரியேட் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் மை டேட் கார்ல குறிப்பிட்டதுக்கும் இதுக்கும் வந்து டிஃபரன்ஸ் கொடுக்கணும்ல. அதாவது இந்த மை காரை யூஸ் பண்ணி இந்த ஸ்டார்ட்ன்றதை கால் பண்ணனா நான் எங்க மை டேட்ஸோடது வந்து பிரிண்ட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு எதுக்குள்ள டிஃபரன்ஸ் பிட்வீன் பார்க்கணும்ல, அதுக்காக தான் வந்து இந்த செல்ஃப்ன்றது யூஸ் பண்ணிக்கணும். செல்ஃப்ன்றது இதையும் அதையும் பிரித்து காட்டுறதுக்காக. ஸோ தட்ஸ் இட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த டொயோட்டா கொரோலா வந்து உள்ள அப்ளை பண்ணும்போது, அதாவது ஆர்குமெண்ட்டா பாஸ் பண்ணும்போது இந்த ஆர்குமெண்ட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க முடியாது மற்ற மெத்தட்ஸில். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், நம்ம தனியாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். செல்ஃப் டாட் மேக்கு, செல்ஃப் டாட் மாடலு, செல்ஃப் டாட் இயர். அதாவது இதெல்லாம் என்ன, இந்த வேரியபிள் என்ன குறிப்பிடுதுன்னா, அதாவது வேரியபிள் யூ சி திஸ் இஸ் வேரியபிள். ஓகே, இது என்ன குறிப்பிடுதுன்னா, இதை யூஸ் பண்ணி நம்ம இங்கே எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த குறிப்பிட்ட காரோட மாடல் வேரியபிள். இதை வந்து நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணிருக்கேன் செல்ஃப் டாட் மேக்குன்றது. ஸோ அது மாதிரி, அதாவது இதில் வர்றதை யூஸ் பண்ண முடியாது, ஆனால் நம்மளே ஒன்று கிரியேட் பண்ணி செல்ஃப் டாட் இந்த காரோட வேரியபிளை கிரியேட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இதுக்கு பேர் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஓகே ஓகே இப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் என்னன்னு புரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கார் ஸ்டார்ட், இந்த ஸ்டார்ட்ன்றது இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இது வந்து நான் நெக்ஸ்ட் வரக்கூட சாப்டர்ஸில் பார்க்குறேன். இப்போ டெஃப் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கான கீவேர்டு இது. அடுத்து ஸ்டார்ட்ன்றது ஃபங்க்ஷன் நேம் ஆர் மெத்தட் நேம். செல்ஃப்ன்றது இந்த செல்ஃப் நான் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த செல்ஃப்ன்றது இந்த ஸ்டார்ட்ன்ற மெத்தட் வந்து இந்த கார் ஆப்ஜெக்டோடைய தான் அப்படின்றத குறிப்பிட்டதுக்காக தான் இது. இந்த ஸ்டார்ட்ன்றத வெளியே எங்கேயும் கால் பண்ண முடியாது. இந்த கார் ஆப்ஜெக்டோட தொடர்புடையன்றதுனால இந்த கார் ஆப்ஜெக்ட் நான் இனிஷியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டார்ட்ன்றதை நான் கால் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த செல்ஃப் யூஸ் பண்றது. இப்போ நான் இந்த இதுக்குள்ள என்ன பண்ண ரிட்டர்ன் பண்றேன், அதாவது ஒரு ஃபார்மட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார்மட் ஸ்ட்ரிங்னா இது ஒரு டைனாமிக் ஸ்ட்ரிங், டைனாமிக்கா ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்றதுக்காக. அதில் நான் செல்ஃப் டாட் மேக்கையும் செல்ஃப் டாட் மாடலையும் கொடுத்துருக்கேன். அடுத்து ஸ்டார்ட்ன்றது வந்து நார்மலாக ஸ்டார்ட்ன்ற அந்த ஸ்ட்ரிங் அது. இப்போ இது வந்து இன்ஃபோ, அதாவது இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்ணுறது, சேம் அஸ் ஸ்டார்ட். ஓகே, இப்போ கிரியேட் அன் ஆப்ஜெக்ட், இதுதான் வந்து மெயின் பார்ட். இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம், இது ஒரு ப்ளூ பிரிண்ட் நான் சொல்லிட்டேன். இந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த நேம், அந்த கார்ன்ற அந்த ஒரு கிளாஸோட நேமை டிஃபைன் பண்ணிக்கணும். அடுத்து அது உள்ள என்னென்ன கேட்குதோ இனிட் மெத்தடில் அது எல்லாத்தையும் நம்ம இங்கே பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணதுக்கு உடனே கிரியேட் பண்ண உடனே ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம்ல, இதுக்கு பேர் தான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்படி கிரியேட் ஆன உடனே இந்த இனிட் மெத்தட் கால் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து அப்ளை ஆகிடும். ஓகே, இப்போ இது வந்து கால் ஆகாது. இதை நம்ம வந்து தனியாக இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதை யூஸ் பண்ணி தான் கால் பண்ணிக்கணும். ஆனால் இனிட் மெத்தட் மட்டும் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே கால் ஆகிடும். ஸோ இதான். நெக்ஸ்ட் மை டேட் கார். இப்போ இந்த மை காருக்கும் இந்த மை டேட் காருக்கும் என்ன வித்தியாசம்னா, நான் தனித்தனியாக என்ன பண்ணிக்கலாம், எனக்கு வேணுன்றால எந்த கார் வேணாலும் நான் மேக் பண்ணிக்கலாம். பட் நான் ஒரே ப்ளூ பிரிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. அதுக்கு தான் இந்த கிளாஸ். ஓகே, எங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபோர்டு முஸ்டாங் மாடலு 1995 இதை பாஸ் பண்ணியிருக்கேன் அவரோட கார் மாடலுக்கு. எனக்கு வந்து டொயோட்டா கொரோலா 2020 இதை வந்து பாஸ் பண்ணிருக்கேன். பட் நான் யூஸ் பண்ணுறது ஒரே ப்ளூ பிரிண்ட் தான், கார்ன்ற ப்ளூ பிரிண்ட். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் மை கார் டாட் இன்ஃபோ, என்னோட கார் கிரியேட் பண்ண இன்ஃபோவை பிரிண்ட் பண்ண போகிறேன். என்னோட கார் ஸ்டார்ட் ஆகுது, அதை பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ ரன் பண்ணால் 2020 டொயோட்டா கொரோலா ஸ்டார்டட் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இது எதுக்கானதுன்னா, என்னோட கார் மை காரோட ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணல, அதுக்கான மெத்தட்ஸ் தான் இங்கே ரன் ஆகும்.
இப்போ எங்க அப்பாவோட காருக்கு நான் வந்து பார்க்கணும்னா மை டேட் கார் அதை வந்து பிரிண்ட் பண்ணணும். இது எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னா பிரிண்ட் மை டேட் கார் டாட் வச்சா அதுல இருக்க அந்த மெத்தட்ஸ் எல்லாமே காட்டும். ஓகே, இதில் நான் ஸ்டார்ட்னு இருக்கு அதை மட்டும் கொடுத்தேன். இப்போ நான் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் மை காரை. இப்போ மை டேட் காரை ஸ்டார்ட் பண்ணா ரன் பண்றேன். ஹியர் இஸ் தி மஸ்டாங் ஃபோர்ட் மஸ்டாங் ஸ்டார்டட். அதாவது கார் உள்ள ஃபோர்டு மஸ்டாங். ஃபோர்டுன்றது அந்த மேக் யார் மேக் பண்றாங்கன்னா இங்கே ஃபோர்டு தானே இருக்கு. ஃபோர்டு பாஸ் ஆகும், அதுவும் மாடல் மஸ்டாங் பாஸ் ஆகும், அடுத்து ஸ்டார்டட்ன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம ஃபோர்ட் மஸ்டாங் ஸ்டார்டட்னு இருக்கு. இது வந்து ஏன் வந்து இது பிரிண்ட் ஆகாம இது பிரிண்ட் ஆகுதுன்னா இங்கே என்னோட இட்ஸ் மை டேட் கார். ஸோ அதனால வந்து அந்த குறிப்பிட்ட ஆப்ஜெக்டோடைய ஸ்டார்ட் மெத்தட் பண்ணி நம்ம கால் பண்ணிருக்கோம். ஸோ இதான் வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இன் பைத்தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த இன்ஸ்டன்ஸ் அண்ட் கிளாஸ் வேரியபிள் இன் பைத்தான். ஓகே, நவ் இன்ஸ்டன்ஸ் இஸ் கிளாஸ் வேரியபிள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் கிளாஸ் வேரியபிளுக்கும் டிஃபரன்ஸ் பார்ப்போம். இப்போ பை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிளாஸ் கார் இருக்கு, அதுக்கு வந்து நான் இப்போ ஒரு வேரியபிள் வீல்ஸ் ஈக்குவல் டு 4 டிஃபைன் பண்றேன். கிளாஸ் வேரியபிள் இஸ் அ ஷேர்டு வேரியபிள். இப்போ இந்த வீல்ஸ்ன்றதை நான் வந்து இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் நான் எத்தனை கிரியேட் பண்ணாலும் சரி, இதுக்கு நான் எல்லா இடத்துலையும் இந்த வீல்ஸ் நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வீல்ஸ்ன்றது நான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவே நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றேன், கார் ஆஃப் ஹோண்டா, அதை வந்து நான் இப்போ கிரியேட் பண்றேன்னா இந்த ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா இந்த C1ல இந்த ஆப்ஜெக்ட் இருக்கும் இப்போ ப்ளூ பிரிண்ட். இப்போ இந்த C1ல நான் என்ன பண்ண போறேன், C1 டாட் வீல்ஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுவேன், C2 டாட் வீல்ஸ்ன்றது பிரிண்ட் பண்ணுவேன். ஒருவேளை நான் C1 டாட் வீல்ஸ்ன்றதுல 3 மட்டும் நான் சேஞ்ச் பண்ணணும், 3ன்னு சொல்லி அந்த வீல்ஸ்ன்றதுல 3 நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா அந்த குறிப்பிட்ட C1 அந்த கார் 1ல இருக்க அந்த வீல்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர இந்த C2ன்ற இதுல வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதுதான் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிளே பார்த்தலாம். அதாவது கிளாஸ் வேரியபிள்னா இது ஷேர்ல இருக்கும், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா யூனிக்யூ பர் கார். இது வந்து யூனிக்யூவா தான் இருக்கும். அதாவது இந்த மேக்ன்றது இந்த ஹோண்டான்றது வந்து யூனிக்கு, ஃபோர்டுன்றது ஒரு யூனிக்கு. இது வந்து இந்த கார்ல இருக்கிறத நம்ம இந்த கார்ல யூஸ் டிஃபைன் பண்ணி அதாவது எடுத்துக்க முடியாது, இந்த ஹோண்டால இருக்கிறத இந்த கார்ல வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து இது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் சொல்றாங்க. இதே வீல்ஸ்ன்றது வந்து ஷேர்டு வேரியபிள்ன்றதுனால இதை வந்து எல்லா கார்லையுமே நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஒரு கார்ல நடக்கிற சேஞ்சஸ் வீல்ஸை வந்து நான் ஒரு கார்ல சேஞ்ச் பண்ணேன்னா அது அடுத்த கார்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதுக்கான ரன் பண்ணி நம்ம பார்ப்போம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா கார் இருந்து ஆப்ஜெக்ட் 1 கிரியேட் பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் 2 கிரியேட் பண்றோம். அடுத்து பிரிண்ட் ஆஃப் கார் ஆஃப் வீல்ஸ். நான் கார் டாட் வீல்ஸை வந்து பிரிண்ட் பண்ணேன்னா ஆக்சஸ் கிளாஸ் வேரியபிள் 4 டைரக்டா இந்த கிளாஸ் வேரியபிளை யூஸ் பண்ணி இந்த வீல்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன், டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இங்கே கால் பண்ணிருக்கேன் இந்த வீல்ஸை. ஸோ அது என்ன ஆகும், இங்கே 4ன்னு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறது இங்கே கார் 1க்கும் கார் 2க்கும் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த 2 ஆப்ஜெக்ட்டையும் என்ன பண்ண போறேன், அதுல வந்து தனித்தனியா ஒரு வீல்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் 1க்கு ஒரு தனியா ஒரு வீல்ஸ் இருக்கும், இந்த ஆப்ஜெக்ட் 2க்கு ஒரு தனியா ஒரு வீல்ஸ் இருக்கும். இந்த 2 ஆப்ஜெக்ட்டையும் தனித்தனியா என்ன பண்ண போறேன், பிரிண்ட் பண்ண போறேன். அது பிரிண்ட் ஆயிடுச்சு 4 ஃபோனு. இப்போ என்ன பண்ண போறேன், இந்த கார் 1 இருக்குல்ல, இதுல ஒரு வீல்ஸ் இருக்குல்ல, அந்த வீல்ஸ் என்ன பண்றேன், நான் 4ல இருந்து 3 நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா ஒருவேளை 3 நான் இங்க சேஞ்ச் பண்ணிடுறேன். அப்போ என்ன அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறேன், இங்க C1 டாட் வீல்ஸ், C2 டாட் வீல்ஸ், அப்புறம் நார்மலா கார் டாட் வீல்ஸ். இதை நான் பிரிண்ட் பண்ணும்போது இந்த C1ல பண்ண சேஞ்சஸ் வந்து C2ல ரிஃப்ளெக்ட் ஆகுமா இல்ல நார்மலா ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதான்னு தான் பார்க்க போறோம். அப்போ பாத்தீங்கன்னா இந்த C1ல மட்டும்தான், அதாவது C1 டாட் வீல்ஸ் 3 மாத்தினதுக்கு அப்புறம் C1 டாட் வீல்ஸை பிரிண்ட் பண்ணனா இதுல மட்டும்தான் அந்த சேஞ்சஸ் வந்து நடந்திருக்குமே தவிர, இதோட ப்ளூ பிரிண்ட்ல மட்டும்தான் நடந்திருக்குமே தவிர இந்த C2 டாட் வீல்ஸ் அதாவது கார் 2ல வந்து எந்த சேஞ்சஸுமே நடந்திருக்காது. அதனால இதுல 4 தான் பிரிண்ட் ஆகுது. திருப்பியும் நார்மலா கார் டாட் வீல்ஸ் கால் பண்ணா கூட 4 தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து நம்ம சேஞ்சஸ் ஏதாவது பண்ணா அது அடுத்த ஆப்ஜெக்ட்ஸ்ல எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஸோ இதெல்லாம் வந்து ஐசோலேட்டட், ஒரு ஆப்ஜெக்ட்டும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் ஐசோலேட்டடா இருக்கும்.
ஸோ தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மெத்தட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். மெத்தட்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெத்தட் இன் கிளாஸ். ஓகே, இன்ஸ்டன்ஸ் இருக்கு, கிளாஸ் ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்கு, கிளாஸ் மெத்தட் இருக்கு. இது மூணுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் see the instance, static method and class method இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஓகே, ஒரு சிம்பிள் கார் கிளாஸ் டிஃபைன் பண்ணிருக்கோம். அதில் வந்து வீல்ஸ், அதாவது ஒரு ஷேர்டு வேரியபிள் ஒன்று, கிளாஸ் வேரியபிள் ஷேர்டு பை ஆல் கார்ஸ். ஓகே, அது வந்து 4 டிஃபைன் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று டிஃபைன் பண்ணிருக்கோம். கன்ஸ்ட்ரக்டர்னா தெரியும், நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறோம்னா அந்த ஆப்ஜெக்ட் நார்மலாகவே இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிடும். இதுக்குள்ள வந்து மேக் ஒரு பேராமீட்டர், மாடல் ஒரு பேராமீட்டர், அதை பாஸ் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். அதாவது செல்ஃப் டாட் மேக்ன்றது ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், செல்ஃப் டாட் மாடல்ன்றது ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இந்த 2 வேரியபிள் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இருக்கிற எல்லா மெத்தட்ஸ் எல்லாத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வர அந்த ஆர்குமெண்ட்டை இதில் ஸ்டோர் பண்ணி இதை என்ன பண்ண போறோம், இப்போ நம்ம எல்லா மெத்தட்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட், இப்போ இந்த மூணுத்துக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இன்ஸ்டன்ஸ்னா என்ன, ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்ன, கிளாஸ் மெத்தட்னா என்ன. ஓகே கைஸ், நான் இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து எப்படி கால் பண்றதுன்றதை டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னா என்னன்னு பார்ப்போம். இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ன்றது ஒர்க்ஸ் வித் ஸ்பெசிஃபிக் கார். அதாவது நான் இங்கே ஒரு கார் ஆப்ஜெக்ட் ஒன்று நான் இங்கே கிரியேட் பண்ணால் மட்டும்தான் இந்த குறிப்பிட்ட மெத்தடை நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், கார்னு ஸ்பெசிஃபை பண்ணி அதுக்குள்ள டொயோட்டா அப்புறம் கரலோ, அதாவது மேக்கு மாடலு. இந்த மேக்கு மாடல்ன்றது நம்ம யூனிட்ல இங்கே பாஸ் ஆகும், மேக்கு மாடலும் அது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இந்த ஃபுல் நேம் என்ன பண்ணும், அந்த இருக்கிற மேக்கையும் செல்ஃப் டாட் மேக்கையும் செல்ஃப் டாட் மாடலையும் ஆட் பண்ணும். ஓகே, ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். இப்போ என்ன பண்ண போறேன், இந்த ஃபுல் நேமை நான் கால் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண, இந்த கார் ஒன்னுன்ற அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி ஃபுல் நேமை கால் பண்றேன். கால் பண்ணதுனால ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை என்ன பண்ண போறோம், ரிட்டர்ன் ஆகிறத ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிப்போம். பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மீதியை வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன், அதை நான் அடுத்து என்னன்னு சொல்றேன். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ டொயோட்டா கரலோ இது பிரிண்ட் ஆகுது. அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபுல் நேம்ன்றது வந்து இங்கே ரிட்டர்ன் ஆகுது, மேக்கும் ஆட் ஆகி மாடலும் ஆட் ஆகி இதில் டேரெக்டாக ரிட்டர்ன் ஆகும்போது இந்த இடத்துக்கு வந்து கார் ஒன்ல பிளேஸ் ஆகி நிற்கும். அதாவது இந்த இடத்துல ஃபுல் நேம் டாட் அந்த மெத்தடில் இங்கே பிளேஸ் ஆகி நிற்கும். இதை என்ன பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தடுன்றது ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அந்த இன்ஸ்டன்ஸ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தெரியுது. அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் காரை நான் இங்கே ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் என்னால் அந்த மெத்தடை வந்து கால் பண்ணிக்க முடியுது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் மெத்தட். ஸ்டாட்டிக் மெத்தட் ஒர்க்ஸ் வித்தவுட் நீடிங் எ ஸ்பெசிஃபிக் கார். அதாவது நான் இந்த இடத்துல இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல எந்த ஒரு ஆப்ஜெக்டையுமே நான் இங்கே கிரியேட் பண்ணல, இதில் கிரியேட் பண்ண மாதிரி எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே கிரியேட் பண்ணல. டைரெக்டாக என்ன பண்ணுறேன், அந்த கார்ன்ற அந்த கிளாஸோட நேமை யூஸ் பண்ணிக்கிறேன், டாட் யூஸ் பண்ணி டைரெக்டாக என்ன பண்ணிக்கிறேன், அந்த கிலோமீட்டர் டு மைல்ஸ் இந்த மெத்தடை நான் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணும்போது என்ன பண்ணிக்கிறேன், கேஎம்ன்றதை பாஸ் பண்ணிக்கிறேன், எத்தனை கிலோமீட்டர்ன்றது. நீங்கள் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா இதில் நான் செல்ஃப்ன்றதை யூஸ் பண்ணிருக்க மாட்டேன், ஏன்னா இது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடு. ஸ்டாட்டிக் மெத்தட்ன்றது மீன்ஸ் இதுக்கும் இந்த காருக்கும் வந்து எந்த தொடர்பும் இல்லைன்றதை குறிக்கிறது தான் அது. ஓகே ஓகே, இப்போ நான் இதை கால் பண்ணணும், என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகும் கிலோமீட்டர் இன்ட்டு 0.62, அதாவது இதை கன்வெர்ட் இன்ட்டு மைல்ஸாக கன்வெர்ட் பண்ணி இது ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆச்சுன்னா டேரெக்டாக இந்த இடத்துக்கு வரும். இதை என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 62.0, அதாவது 100 கிலோமீட்டர் வந்து 62 மைல்ஸ் அப்படின்றது இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட்ன்றது நார்மலாக நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே கிரியேட் பண்ண தேவையில்லை, அதை டேரெக்டாகவே நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸில் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட். ஓகே, ஃபைனலாக இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், கிளாஸ் மெத்தட்னு ஒன்று இருக்குது. கிளாஸ் மெத்தட்னா என்னன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது மேலே டிஃபைன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து டெக்கரேட்டர்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நான் அப்கமிங் கிளாஸஸில் வந்து நான் வந்து கவர் பண்ணுறேன். இப்போ இதுலேருந்து அன்கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸ் மெத்தடு,
இந்த கிளாஸ் மெத்தட் என்ன பண்ணணும்னா கிரியேட்ஸ் அ கார் ஃப்ரம் அ ஸ்ட்ரிங். நம்ம இங்க ஃப்ரம் கார்ன்றது டைரக்டா அந்த காரை இதுல இந்த ப்ரீவியஸ் மாதிரி டைரக்டா அந்த காரை கால் பண்ணி டாட் ஃப்ரம் ஸ்ட்ரிங்னு ஒரு மெத்தட் நான் அசைன் பண்ணியிருக்கேன் இங்க. இந்த ஃப்ரம் ஸ்ட்ரிங் என்ன பண்ணும், நான் ஹோண்டா சிவிக் ஹோண்டா டேஷ் சிவிக் இது என்ன பண்றேன், இதுக்குள்ள பாஸ் ஆகும் கார் எஸ்டிஆர்ல ஸ்ட்ரிங்ல. இதுக்குள்ள போய் என்ன பண்ணும், கார் ஸ்ட்ரிங் டாட் ஸ்பிளிட். இது வந்து ஒரு ஸ்பிளிட்ன்றது ஒரு ஸ்ட்ரிங் மெத்தடு. அந்த மெத்தட்ல என்ன பண்றேன், இந்த இந்த டேஷ் இருக்க இடத்துல என்ன ஆகணும், இங்க ஸ்பிளிட் ஆகணும்னு சொல்லி அது இது ஸ்பிளிட் பண்ணிட்டோம். அப்படின்னா இங்க என்ன ஆகணும், இங்க டொயோட்டா கொரோலான்ற இடத்துல டேஷ் இருக்கா, இது என்ன பண்ணும் கமா மாத்தி விட்டுரும். கமா மாத்துச்சுன்னா இது தனித்தனியா பிரிச்சிடும். டொயோட்டா தனியா கொரோலா தனியா பிரிச்சு இது வந்து ஒரு அரே மாதிரி பைத்தான லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு லிஸ்டா ரிட்டர்ன் பண்ணும். லிஸ்டா ரிட்டர்ன் ஆகுறது என்ன ஆகும், இந்த மேக்ல வந்து ஃபர்ஸ்ட்டும் டொயோட்டாவும் மாடல்ல வந்து கொரோலாவும் ஸ்டோர் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணுறது, இந்த கிளாஸாக இதை மாற்றி சிஎல்எஸ்னா கிளாஸாக மாற்றி மேக்கு தனியாக மாடல் தனியாக கிரியேட் ஆன நியூ கார் ஆப்ஜெக்ட், ஒரு நியூ கார் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், நியூ கார் ஆப்ஜெக்ட் வரும். அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், கார் ஹோண்டா சிவிக். இது இங்கே பார்த்த மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இந்த சேம் திங் தான், பட் நம்ம இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து கார் 2ல ஸ்டோர் ஆகும். ஸோ இதில் நம்ம சேமாக இருக்கிற மாதிரி இதில் இருக்க மாதிரி தான் நம்ம இதுலேயும் யூஸ் பண்ணிருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், அந்த கார் 2வை யூஸ் பண்ணி இந்த ஃபுல் நேமை நம்ம திருப்பி கால் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை கால் பண்ணால் எதுவும் நடக்கல. ஏன்னா நம்ம இது ரிட்டர்ன் ஆகும், ஃபுல் நேமில் போய் கால் ஆகும். இது நாங்கள் கால் பண்ண உடனே ஃபுல் நேமுக்கு போகும், ரிட்டர்ன் தான் பண்ணுது. ஸோ இது என்ன பண்ணணும், நம்ம பிரிண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ திருப்பி ரன் பண்ணுறேன். இதில் ஹோண்டா கமா சிவிக்னு வந்திருக்கு. ஏன்னா இந்த ஃபுல் நேம் வந்து ஹோண்டா ப்ளஸ் சிவிக்கை ஆட் பண்ணி இங்கே ரிட்டர்ன் பண்ணிவிடும். அது என்ன பண்ணுது, பிரிண்ட் பண்ணுது. So that's it for the 3 types of methods in class and objects. So that's it, cat. That's it for today's video, guys. Thank you for watching. Please subscribe to the channel and like the video if you learned something from this video. So thank you for watching. Share to your friends. Anyone want this video? And once more, happy Diwali. Thank you guys. Bye.